இந்தியாவோட மேப்ல குறிப்பா அந்த கேரளா, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, கேரளா பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். ஆனா தமிழ்நாடு பக்கம் பார்த்தீங்கன்னா வறட்சியா இருக்க மாரி இருக்கும். அது ஏன் ஒரு சைடு மட்டும் நல்லா பச்சை பசேல்னு இருக்கு, மழையும் அதிகமா இருக்கு. ஆனா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மழையும் கம்மியா இருக்கு. அந்த அளவுக்கு பச்சை பசேலும் இல்ல. இது எதனால இந்த மாரி இருக்கு? இதே மாரி எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவுல பார்த்தீங்கன்னா சில்லி அப்படிங்கிற அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இது நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். அது பக்கத்துல இருக்க அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா வறட்சியா இருக்கும். கேரளா, தமிழ்நாடு எப்போ இருக்கோ அதே மாதிரி தான் அந்த சில்லியும் அர்ஜென்டினாவும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வாங்க இன்னைக்கு வீடியோல பார்த்துடலாம். இப்போ நம்ம தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. இந்த மலைகளோட மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா இருக்கு, கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு. மேற்கு பக்கத்துல அதிகமான மழைப்பொழிவும் நல்ல பசுமையாகவும் இடங்களை பார்க்க முடியும். இதுவே கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா குறைந்த மழைப்பொழிவும் வறண்ட நிலப்பரப்புகளையும் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இதனால இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா ரெயின் ஷேடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெயின் ஷேடோ எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேற்கு தொடர்ச்சி மாதிரி இருக்கிற ஒரு மலையை நம்ம எடுத்துக்குவோம். இதோட மேற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கடல் இருக்கு. இப்போ இந்த கடல்ல இருந்து வர சூடான காத்து என்ன பண்ணும்னா இந்த மலை மேல வந்து மோதும். இப்போ இந்த மலை மேல மோதின காத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிக்கும். இதனால அந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அது எப்படி மேல போன காத்து வந்து குளிரும் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து மேல வந்து கம்மியா இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா அந்த ஏர் மாலிகுல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதனால பாத்தீங்கன்னா அந்த ஏர் வந்து குளிர்ச்சி அடையும். இன்னுமே உங்களுக்கு புரியலன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பஸ் எடுத்துக்கோங்க. 50 பேர் ஏத்திட்டு போக வேண்டிய பஸ்ல 100 பேரை ஏத்திட்டு போனா எப்படி இருக்கும்? ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு பஸ்ஸே வந்து செம்ம ஹீட்டா இருக்கும். இதுவே இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 10 பேரை ஏத்திட்டு போனா அந்த பஸ் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும், நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும். இதே பிரின்சிபல் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கம்மியாக டெம்பரேச்சரும் கம்மியாகும். இப்போ இந்த மேலே போன காற்று என்ன ஆகுதுன்னா அப்படியே மேகங்களாக மாறி நம்மளுக்கு மழையாக பெய்யுது. அதுக்கப்புறம் மழையை தாண்டி இந்த காற்று மறுபக்கம் கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல பார்த்தீங்கன்னா ஈரப்பதமும் இல்லை, சூடாகவும் ஆக ஆரம்பிக்கும். இதனால கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு வந்து கம்மியாக தான் இருக்கும். இதைத்தான் வந்து ரெயின் ஷேடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா கேரளா சைடு பார்த்தீங்கன்னா அதிகமான மழைப்பொழிவும், தமிழ்நாடு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான மழைப்பொழிவும் பதிவாகுது.